ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே கடுகு போட்டாச்சு. ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் இந்த கடுகு ப்ளஸ் கருவேப்பிலை வெங்காயம் நல்லா வதங்குது. இது நம்ம கிரேவி அரைச்சாச்சு. ஓகேவா? இந்த கிரேவி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இதில் மஞ்சப்பொடி வேணும்னா இதுலேயே மிளகா இருக்குது, வேணும்னா உங்களுக்கு காரப்பொடி போட்டுக்கலாம். நல்லா சுட இருக்கிற கத்திரிக்காய் ரெடி. இப்போ கிரேவிக்கு இதை கொட்ட போகிறோம். ஓகேவா? நல்லா இது ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? நல்ல பியூர் வாட்டர் எங்களுக்கு நல்லா கிரேவி கொதிக்கட்டும். ஃபைனாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, நான்க்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே எடுப்பாக இருக்கும். ஓகேவா? அதாவது இந்த கத்திரிக்காய் இது முக்கால் கொதி வரவும் தான் இது போடணும். ஓகேவா? இப்போ கொதிச்சுட்டு கிரேவியை காட்டுறேன் நேரில். இதில் ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான நேரில். இதில் ஜீரகம், தேங்காய், கருவேப்பிலை, சும்மா தேங்காவே ரெண்டு பல்லு தான். ஓகேவா? 3 தக்காளி, வெங்காயம், ஒரு கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடி, இஞ்சி, 1 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் கசகசா. இதுதான் இந்த கிரேவி, கத்திரிக்காய் கிரேவிக்கு மெஷர்மெண்ட்டு. இதோட இன்னொன்று முக்கியமாக சேர்க்க போகிறோம், 1 ஸ்பூன் நிலக்கடலை. அவ்வளோ ப்ரோட்டீன் இந்த கிரேவி. ஆகையால் செஞ்சு பாருங்கள். அரைச்சிட்டு வந்து பார்ப்போம் நேர்களும் கண்டிப்பாக. ஆன்மீகமும் இது பார்த்திங்களா நல்லா திக்காக வந்துருச்சா? இப்போ இந்த கத்திரிக்காவை அப்படியே போட்டு வேண்டிய அப்படியே. ஓகேவா? அப்படியே அது பாட்டும் இதுவாக இருக்கும். உங்களுக்கு செக்கச்சவையே கிரேவி, அந்த கிரேவி வேணும்னா காரப்பொடி, அதாவது காஷ்மீர் மிளகாத்தூள். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும், அதனால் இப்படி பண்ணியிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டு படி இது நம்ம க்ரீன் சில்லி, அதாவது பழுத்த மிளகாவை வேஸ்ட்டாக்காமல் போட்டிருக்கேன் நான். அதனால் இந்த ஒரு எல்லோ கலரில் தான் வரும். ஓகேவா? நான் மிளகாப்பொடி கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இதுதான் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இது எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நேர்களே. மேலே நல்லா கொஞ்சம் மூடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 நிமிஷம் ஹையில் வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் வரும், நல்லா வரும், கொதிக்குது பாருங்க. இப்போ மேலே கொத்தமல்லி தலையை தூவிடும். சாப்பிட்டு பாருங்கள், எண்ணி